ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு பார்வையற்றவர் இருக்கார். ரொம்ப வருஷமாக அவர் தனியாகவே அந்த கிராமத்தில் இருக்கார். ஆனால் அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவரே பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிளான பர்சன். கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார். அந்த குச்சியை வச்சு அவர் எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணுவார். அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவர் போகிறாரு. அப்போ போகிறப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு. நேரம் போனதே தெரியல, இருட்டாயிருச்சு. அப்போது அவர் நண்பர்கிட்ட திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்காக அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நண்பர் உங்களுக்கு எதுக்கு விளக்கு, நீங்கள் விளக்கு வச்சுட்டு எப்படி போவீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இல்லை நான் போகும்போது இந்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்து ஆப்போசிட்டில் வர்றவங்க நான் நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு என் மேலே இடிக்காமல் போவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக நான் விளக்கு கேட்குறேன் அப்படி சொல்லி விளக்கு வாங்கிட்டு போகிறார். ஒரு கையில் விளக்கு, அப்புறம் எப்பவும் போல் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டிக்கு ஒரு கையில் இருக்குது. இப்போ ஃபுல்லாக அவர் அந்த விளக்கில் பிடிச்சிட்டு போகிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நடந்து போயிட்டே இருக்கார். அப்போது திடீர்னு ஒருத்தர் ஆப்போசிட்டில் நடந்து வரவர் இவர் மேலேயே இடிச்சிட்டு 2 பேரும் கீழே விழுறாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஏங்க, இதுக்காக தானே நான் விளக்கு கையில் வச்சுருந்தேன், நான் நடந்து வர்றது உங்களுக்கு தெரியலையா அப்படி சொல்லி அவர்கிட்ட திட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, நீங்கள் உங்களுடைய விளக்கு எரியவே இல்லையே, உங்கள் கையில் விளக்கு இருக்கிறது எனக்கு தெரியலையே, உங்கள் விளக்கு எனக்கு தெரியவே இல்லை, அதனால தான் இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் யோசிக்கிறாரு, நம்ம கொண்டு வந்த விளக்கு பாதி வழியிலே காற்று பட்டு அது கெட்டு போயிடுச்சு, அப்போ அது யாருக்குமே தெரியல அப்படி சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் கையில் இருந்த ஸ்டிக்கு அதுதான் எப்போவுமே அவர் கூட இருக்கிற அந்த ஸ்டிக்கு, அது வச்சு நடந்து வந்திருந்தால் கூட கண்டிப்பாக அவர் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஆப்போசிட்டில் வரவங்களும் அவர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, அவர் அந்த ஸ்டிக்கை விட்டுட்டு அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த விளக்கில் போனனால என்னாச்சுன்னா இந்த ஆக்சிடெண்ட் அவருக்கு நடக்குது. ஸோ இதை நம்மளுடைய லைஃப்பில் பார்க்கும்போது அந்த பிளைண்ட் மேன்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கு மாதிரி தான் நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது. அந்த விளக்கு அப்படிங்கிறது நம்ம மற்றவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நிறையா விஷயத்தில் நம்ம அவங்க நம்ம கூட வந்துட்டால் நம்மளால் வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நினைப்போம். அவங்க நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்டேன்னா என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்க மேலே நம்பிக்கை நிறையா வச்சுட்டே இருப்போம். அதில் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே அது கிடையாது. முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். வாழ்க்கையில் மற்றவங்க மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையை விட நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். என்றைக்கு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தில் இறங்குறோமோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், கண்டிப்பாக ஜெயிப்போம்.